அப்பேற்பட்ட ஒரு முண்டத்தை கொடுத்திருக்கீங்களே சுவாமி. கால் இருக்கா? இல்ல. கை இருக்கா? இல்ல. காலு, கை, கண்ணு, மூக்கு, வாய், வயிறு. சரி. பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்ல. அதான மொட்டை முழுக்கட்டுன்னு கிடக்க. பிள்ளைன்னு இருந்தா கண்ணு இருந்தா தானே என் கண்ணு இல்ல. ஆமா. மூக்கு இருந்தா தானே என் மூக்கு இல்ல. வாய் இருந்தா தானே என் வாய் இல்ல. ஆமா. பிள்ளைய கொஞ்சணும்னா ஏதாவது இருந்தா தானே பிள்ளைய கொஞ்ச முடியும். சொல்லிதானமா கொஞ்சம் முடியுது. மொட்டை வளர்த்துல இருந்தா எப்படி கொஞ்சம் முடியும்? இல்ல அப்படி ஒரு பேர் இருக்குல்ல. அதானே மொட்டைசாமி பேர் இருக்கலாம். அவ பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்ல. சரி. சக்தி பார்வதியானவள் பார்த்தா என்ன சுவாமி அம்மி குலைவிக்காத அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பிடிப்பு இருக்கும். இது அது கூட இல்லாம உருண்டையா கிடக்கு. ஊதி வச்ச பலூன் மாதிரி இருக்கு ஐயா. எப்படி இருக்குங்க? பலூன் மாதிரி. அவ பார்வதி நினைச்சது பிள்ளைய சேர்த்து பிடிச்சாளா, பிள்ளை வந்து கொலக்கட்டையா மாறிட்டு. ஐயோ அப்படியே உருண்டு திரண்டு ஆயிடுதுன்னு பாத்துட்டா. சில பேர்கள் கைப்பட்டா பொண்ணாகும், சில பேர்கள் கைப்பட்டா புண்ணாகும். புண்ணாயித்தமா கிடக்கு. பார்வதி சேர்த்து பிடிக்கும் போது பிள்ளையானது கொலைவிக்கல்லாக மாறுகிறது. அப்ப ஆண்டவா சிவபெருமானே எனக்கு அழகான பிள்ளை வேண்டுமையா. இந்த முண்டத்தை வச்சு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? பார்வதி நீ ரொம்ப அவசரப்பட்ட, நானும் அவசரப்பட்டேன். நீ அவசரப்பட்ட, நான் அவசரப்பட்டேன். 8 நாளைக்குள்ள பிறக்கிற குழந்தை இப்படிதான் இருக்கும். ஏப்ப 10 மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே கை ஊனம் கால் ஊனத்தோடு வந்து பிறந்துருது. சரி பரவாயில்ல. அப்பமா நான் திருப்பி அழுவேன். பிறவி ஆனாலும் அந்த குழந்தை எனக்கு நல்ல குழந்தையா எனக்கு கொடுக்கணும். ஒரு மாதிரி மூக்கு மூலியமா கொடுக்கணும் பாத்துக்கோங்க. ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவனை வரவழைத்து படைக்கும் கர்த்தா பிரம்மதேவன். என்ன கர்த்தா? படைக்கும் கர்த்தா. அப்படின்னா பிரம்மதேவனுக்கு தூக்கமே கிடையாது ஐயா. விடி விடி தூங்க மாட்டாரம்மா. நமக்கெல்லாம் வந்து தூக்கம் வருதுல. உங்க பாருங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் வருது. என்ன செய்ய சொல்லுங்க? ஒரு நாள் அப்படிதான் வண்டியில பெட்ரூம் தூங்கிட்டாரு. அடே ஓடக வந்துட்டாரு. ஆனா இந்த படைக்கும் கர்த்தா பிரம்மனுக்கு வந்து தூக்கம் எதுக்கு கிடையாது தெரியுமா? சாப்பாடு கிடையாது. சாப்பிட்டா தூக்கம் வரும். அதான் இன்னைக்கு பாருங்க அன்னதானத்துல மேல திடீர் நகரத்துல காலையிலே அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கங்க தூங்க ஓடிட்டாங்க. ஏன்னா பொங்கல் பத்தில என்னது பொங்கல் நல்லா சொல்றாரு. சரி சரி. அவ ஃப்ரெண்டு எத்தனை ஃப்ரெண்டு ஆனாலும் சக்தியான பார்வதியானவள் உடனே ஆண்டவன் பகவானும் பிரம்மனை வரவழைத்தார். பிரம்மதேவனை வரவழைத்து பிரம்மதேவன் வருகிறார். கால நல்ல கைப்படைத்தார். கண்ணு மூக்கை செவி படைத்தார். கண்ணு உருட்டி பார்க்கிறது. அது சுடர் வழியில் பிறந்த பிள்ளை. சாதாரண பிள்ளை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தோம்னா அந்த பிள்ளை சும்மா இருக்கும். இது தீயிலே பிறந்த பிள்ளை, மணி விளக்கில் பிறந்த பிள்ளை. சும்மா இருக்குவா? ஆண்டவா சிவபெருமானே எனக்கு பேரு என்ன, ஊரு என்ன, பிறவி செய்த விவரம் என்ன, எதுக்கு ஏன் பிறவி செய்தீர்கள்? என் மகனே பிறந்த உடனே ஏன்டா உனக்கு இவ்வளவு ஆவேசம்?
கட்டி மகனே கண்மணியே மணி விளக்கில் பிறந்தவனே என் மகனே என் மகனே ஏ செல்ல குட்டி ஐயடா அதானே மணி விளக்கில் பிறந்தவனே உன் பேரை நான் சொல்லட்டுமா மணிவிளக்கில் பிறந்ததால மாயாண்டி மாயாண்டி சுடர் ஒளியில் பிறந்ததால சுடலை ஈசன் சுடலை ஐயா ஒரு கைலாசம் பிறந்த பிள்ளை கடவுள் மக மாயாண்டி பெற்றாலே பார்வதியா வளர்த்தாலே சத்ராபதி முண்டன் உனக்கு உன் தம்பி முண்டன் முன்னால பிறந்ததால உனக்கு அண்ணன் ஒன்று பெயரு பின்னால பிறந்ததால உனக்கு தம்பி என்று மறுபெயரு தானே முப்பேரும் வாங்குவாரோ மூர்க்கமுள்ள சுடலை அருள் மாட சுவாமி கைலாசம் பிறந்தவில்லை கடவுள் மக மாட சுவாமி ஆதிபரா சக்தியா வாரி எடுப்பார் வாரி வலடு கண்ணோ முட்டமிட்ட மாயாண்டி அருள் மாட சுவாமி குழந்தை பிறந்திருக்கும் போது ஆதிபரா சக்தியானவள் சுடலைய வாரி எடுத்தா வலது கண்ணும் முத்தமிட்டா சேர்த்து எடுத்து திருவாயில் முத்தமிட்டு அப்படியே சுடலைக்கு பாலமிர்தம் கொடுத்தார். யாருக்கு? மேல திடியூர்ல இருக்காரே அருள் மாட சுவாமி, என் ஆண்டவன் அருள் மாட சுவாமிக்கு.
அழகாக மாடசுவாமியும் பாலமிர்தம் கொடுத்தார். சுடலைக்கு தூக்கம் அழகாக வருகிறது. உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு. அதிகமா சாப்பிட்டாலே அது மத்திய கொடையில வந்து மத்தியான சாப்பாடு வந்து எல்லாருக்கும் ஒரு அசத்தும். அது அந்த காலத்துல வந்து எல்லாரும் பழைய சோறு சாப்பிடுவாங்க. இப்ப பழைய சோறை யாரும் பார்க்க முடியாது. வெளிநாட்டுல பார்த்தா பழைய சோறு ஒரு கலையத்துல கொடுக்காங்க. அது விலை என்ன தெரியுமா? 1200 ரூபாய். நம்ம ஊருக்கு அந்த பழைய சோறு மகத்துவம் தெரிய மாட்டுக்கு. ஆனா வெளிநாட்டுக்காரங்க அந்த பழைய சோத்துல தான் மகத்துவம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பழைய சோறு சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நோயே வரான்னு சொல்ல போய் தான் தனியா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுக்கு தனியான முறையில அந்த சாப்பாடு கொடுக்காங்க. 1200 ரூபாய் கொடுத்து சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம வெறும் 60 ரூபாய் கொடுத்தவங்க அரிசிய தூரப்படுதும். அத மகத்துவம் எங்க தெரியுது பத்தில? அதுக்காண்டி ஒரு வாரத்துக்கு வச்சிருந்த பழையதை சாப்பிட்டோம்னா முகம் வீங்கி ஆவி பிறக்க சாப்பிட்டுட்டு ஆவி இல்லாம அலையுதாங்க. அத ராத்திரி பொங்கின சோற தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் காலையில அந்த நீர் ஆகாரத்தை சாப்பிடணும். சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. சிக்கன் ரைஸ் தின்னுட்டு காலையில என்ன பாடுபடுறாரு பத்தி நான் ஒன்று சொல்லுதாங்க. ஆனாலும் இருக்கக்கூடிய நீ எதனாலும் சாப்பிடு. சக்தியான பார்வதியானவள் பானமிதம் கொடுத்தாலும் பாலகன் என்ற சுடலைக்கு சுடலையானவருக்கு தூக்கம் அழகா தூக்கம். தூங்கி கொண்டு இருக்கும் போது நம்ம பூலோக சீமையிலே ஆனக்குட்டி ஐயருக்கு ஒரு மகா. அவதான் பாப்பாத்தி பெண்குடியானவள். தாய தலைமக தாய் வீடு வந்திருக்கிறார். அவளும் தலைமக, அவளுடைய அம்மாவும் தலைமக, அவளுடைய பாட்டியும் தலைமக, அவ பூட்டியும் தலைமக, இவளும் தலைமக. தலை பிள்ளை சூழியவள் 7 மாச சூழிய ஏற்றதோரு பெண் கோடி. தாய் வீட்டுக்கு வந்திருக்க, குழந்தை பெற்றெடுக்க வந்திருக்கா ராசாத்தி. வளகாப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கா 7வது மாசம் கழிச்சு. பிள்ளையை பெற்றெடுத்தமா பிறந்த வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். அதேதான். ஆனா இந்த பாப்பாத்தி பெண்குடியானவள் என்ன செய்றா? அவள மாலை நல்ல கருக்கறி ஐயூருண்ட சமயத்திலே மூஞ்சி நல்ல கருக்கறி முதல் சாம நேரத்தில் சமயத்தில மல்லிகைப்பை வைத்துக் கொண்டு சரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கருக்கள் நேரத்துல வெளியில வரலாமா? வரக்கூடாதுமா. அது இந்த தலைப்பிள்ள சூழி வரலாமா? கூடவே கூடாது. இவ வச்சிருந்தாலே இந்த மல்லிகைப்பூ வாசம். மல்லிகைப்பூ யாருக்கு பிடிக்கும்? மாடசுவாமி அருள் மாடனுக்கு அடிக்கிறது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த சூழ் வாட சுடலைக்கு அடிக்குதையா. அப்படி மல்லிகைப்பூ வாட கமகமன்னு அடிக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கு? மாவாட அடிக்கு. மாவாட பூவாட அடித்த போது மாயாண்டி சுடலைக்கு சுடலை அருள் மாடை கைலாசத்துல இருந்து ஓரக்கண்ணால் பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு வேட்டை கிடைக்கிறதுக்கு பாத்தீங்களா? ஓரக்கண்ணால பார்க்கும் போது என்னமா பாப்பாத்தி பெண்குடியை ஊன் இருக்க உயிரை வாங்குகிறா. எப்படி? பாப்பாத்தி பெண்குடியானவள் வீட்டுக்கு வந்தா அம்மா தண்ணி குடத்தை கீழே இறக்கி வச்சா சரி ரத்தமா வாந்தி எடுக்கிறா. இது பண்ண வேலை யாரு? எங்க அப்பா மருவ மாடசாமி பண்ண வேலை. சுடலை மாடசுவாமி பாப்பாத்தியை ஏற்றுக்கொண்டாரையா. பகவான் முழு மனதோட ஏற்றுக்கொண்டாள். பாப்பாத்தி பெண்குடி பரலோகம் போய் சேர்ந்துட்டாள். செத்து மடைந்தாள், சிவலோகம் சென்றடைந்தாள். அட பாப்பாத்தி பெண்குடியானவளுக்கு என்னம்மா எத்தனை தானே இருந்தாலும் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டோர்கள் மாநில
மாநிலத்தில் திரும்ப வருவதுண்டா? கிடையாது கிடையாது. உடனே பாப்பாத்தி பெண்குடியானவளுக்கு என்னம்மா கல்வி குளிப்பாட்டி கட்டணத்தில் எடுத்து வைத்து அவளுக்கு கல்வி நல்ல குளிப்பாட்டி கட்டணத்தில் எடுத்து வைத்து சுடுகாடு தன்னடியில பாப்பாத்தி பெண்கொடி 7 மாச சூரிய இறந்தது ஒரு பெண்கொடி சூழ நல்ல மண்ணை சுத்தி மறையது பறக்கி கட்ட வெட்டி பிரேட வைத்து காஞ்ச மண்ண மேல் ஒன்போடு வாசல் போட்டு ஊதுகிற மண்டையில் தீப்பிடித்து ஆனம் மட்டும் புகையலும் கும்பியில் தீப்பிடித்து ஒளிந்து விட்டு வேலை உனக்கு இதுதான் நல்ல வேலை. 12 தவறக்கூடாது. ஒடியா ஐயா மாயாண்டி உறங்காதே ஏ அருள் மாடா தங்கம் உறங்காதே ஏ சுடலை மாயாண்டி ஒடியா டயம் ராஜா நீ தூங்காதப்பா தூங்காத. ஆமாப்பா உனக்கு சுடுகாடிலே சுட்ட பிண வேகுது. சந்தன கட்டையில உனக்கு சவம் இருந்து வேகுது. குங்குமுக கட்டையில உனக்கு கொழுந்து விட்டு எரியுதுப்பா. ஆமாப்பா என் மகனே மாட சுவாமி அருள் நல்ல மாட சுவாமி சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுதப்போ குங்குமுக கட்டையில கொழுந்து விட்டு எரியுடைய ஈரக்கோல தாமரக இடம் முறிந்து வேகுதப்போ மணிகொடலு வேகுதோடு மணிகொடலு வேகும்போது மாயாண்டி நம்ம இப்ப உடனே ஏ அருள் மாடா நீ சுடுகாடு போகணும் சுட்ட பிணம் தின்கணும். இடுகாடு போகணும் இருந்து பிணம் தின்கணும் என்று என் அருள் மாட சுவாமி சாம நடு சாம சதி சாம நேரம் நஞ்சு போட்ட நெஞ்சருக்கும் நடு சாம நேரத்தில இளகுலையா அந்த நேரத்தில ஈசன் மகன் சுடலையானவர் ஆனந்தம் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வேலையான வேலையா விளையாடும் சமயமையா ஆண்டவன் அருள் மாடா அறுபத்தோரு மந்திகளும் மதிய உச்சி வேலையில அருள் நல்ல மாடனோடு 21 ஊட்டுறவும் 61 மந்திகளும் ஏ சிவனனைந்த பெருமாளோடு அம்மா பேச்சி அம்மாளோடு மத்தியான மதியம் போல ஏ மதிய உச்சி வேலையில அருள் நல்ல மாட சுவாமி அருள் மாடா ராதாலி போடணுமே மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில பேச்சியம்மா தலையில் ஒரு குல்லாவா தாமரக்க
திங்கணும். அப்பனா நம்ம இந்த சொரூபத்தோடு போக கூடாது. ஆங்கார ஓங்கார சொரூபத்தை நம்ம எடுக்க வேண்டும். அப்பனா அதுக்கு அழகான சொரூபத்தை எடுத்தார். தலையிலே குள்ளா தாமரக்கா மணி அழகும். அக்கினி தேவனை வரவழைத்தார். ஆனமந்தத்தை கையிலே வாங்கி வர்ணன மரமழைத்தோ வெள்ளையத்தை பிடிப்பாரா
ஐயா ஏ ஆண்டவன் அருள் மாடா மாயாண்டி மாச்சொடல ஏடா பாரு அம்மா சொன்னதை கேட்டாதான் அம்மா உனக்கு எடுத்து எடுத்து தருவேன். நீ என்ன கேட்டாலும் அம்மா உனக்கு இல்லைன்னு சொல்லாம தருவேன். அம்மா பிள்ளை காக்க கேட்டே இருக்கணும். ஏன் பேச்சு மகே சுடலையே கொல்லாத மாயா யாரு பெற்ற சுடலையே நாட்டுக்கு போகணும் நாட்டுக்கு ஏட்டைக்கு
தலைவா